வணக்கம் நண்பர்களே. நாம் நேற்று வரை நமக்கு எப்படி இந்த ஆசை ஏற்படுகிறது? மோகம் எப்படி ஏற்படுகிறது? எதனால் நமக்கு இந்த மோகம் ஏற்படுகிறது? எதனால் இந்த ஆசை ஏற்படுகிறது? அதன் மூலம் நம்ம எப்படி காமம் நம்மளை பற்றிக் கொள்கிறது? இந்த காமம் எப்படி நம்மை பாவச் செயல்களை செய்ய தூண்டுகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவாக பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தத்துவத்தை நம்ம உணர வேண்டும். அதாவது நெறைய பேருக்கு இது என்னங்கிறது புரிஞ்சா தான் பகவான தேடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. தலையில எழுதியிருக்கணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். இப்போ இந்த ஜென்மத்தில உங்களுக்கு பகவானை அடையக்கூடிய பிராப்தம் இல்லைன்னே நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இந்த ஜென்மத்தில முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. முயற்சி எடுத்தால், நாம் செய்யும் இந்த சாதனைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஜென்மம் இதே கன்டின்யூ ஆகும். இந்த 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 நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில கன்டின்யூ ஆகும். நம்ம ஒரு நல்ல நிலையில பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். மீண்டும் நாம் இந்த ஆன்மீக வழியில் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைத்து, நாம் இதனை இன்னும் சிறப்பாக செய்து அடுத்த ஜென்மத்தில் போகக்கூடிய வாய்ப்பே கிடைக்கலாம். இல்ல பகவானே மனசு பரவால்ல இவன் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்கான். இவ்வளவு நம்மள அடையணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறான். அதுக்காகவாது இவனுக்கு மோட்சத்த கொடுக்கணும்னு பகவான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நல்லிஃபை பண்ணி, உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கலாம். இதுவும் நடந்திருக்கின்றது. முயற்சி எடுப்போம். அப்போ முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, அதை எப்படி எடுக்கணுங்கிற காரணத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வந்து நீங்க உலகியல் வாழ்க்கையிலே இருந்துக்கோங்க, இப்படியே இருந்துக்கோங்க, இருந்துக்கிட்டு நீங்க கடவுளையும் தேடுங்கன்னு சொன்னோம்னா, எப்படியா தேடுறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் யாரும் சொல்வதில்லை. ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சிட்டு, அவருக்கு அந்த முக்தி ப்ராசஸ் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னொருத்தர்ட்ட போய் சொல்ல மாட்டார். எனக்கு முக்தி கிடைச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க. எனக்கு தெரியாதுங்க. எப்படியோ நான் முக்தி போறேன். நீங்க என்னவோ ஆயிக்கோங்க. இந்த மனப்பான்மை இருக்கும் எல்லா இடத்துலயும். இப்போ இதெல்லாம் விடுங்க. ஒரு வேலையில ஒருத்தர் இருக்கார். ஒரு ஒர்க். அந்த வேலையில அவர் ரொம்ப சிறப்பா செய்றாருன்னா, அவர் அந்த வேலைய யாரும் கத்துக் குடுக்க மாட்டார். ஏன்னா, அப்ப வேற யாரோ பண்ணிட்டான்னா, அப்ப அவருக்கு அந்த பேரு போயிரும். அவர் அந்த வேலைய ரொம்ப சீக்ரெட்டா பண்ணுவார். அவருக்கு மட்டும் தான் வச்சுப்பாரு. அந்த வேலைய யாருக்கும் சொல்லிக் குடுக்க மாட்டார். ஆனா, அவர் சிறப்பா அந்த வேலைய பண்ணுவார். மத்தவங்கலாம் அந்த வேலைய பண்ணுவாங்க. அத கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நெறைய டைம் எடுத்துக்குவாங்க. இல்ல நெறைய தவறுகள் வரும் அந்த வேலையில. இல்ல அந்த வேலையோட நுணுக்கங்கள் புரியாது. இப்ப எந்த ஒரு வேலையும் ஒரு திறமையாக செய்யணும் அப்படின்னா, அந்த வேலையின் நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வேண்டும். எந்த ஜாபா இருந்தாலும் சரி. ஒரு கார்பெண்டர் ஜாப் எடுத்துக்கோங்க. கார்பெண்டர் ஏகப்பட்ட கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. பட் சில கார்பெண்டர்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்த்தியா இருக்கும். ரொம்ப அந்த ஃபினிஷிங்லாம் அருமையா இருக்கும். ஸ்மூத்தா பண்ணியிருப்பார். அந்த நேர்த்தி, அந்த நுணுக்கங்களை அவர் கற்றிருப்பார் அந்த வேலையில. அதனால தான் அந்த வேலை அதுக்கு அந்த வேலையில அவருக்கு ஒரு பேஷன் இருக்கும். அப்பனா தான் அந்த நேர்த்திய அவர் கத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள வரும். நம்ம இத நேர்த்தியா செய்யணும். அவருக்கே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அந்த ப்ராடக்ட்ட பார்த்த உடனே. எனக்கு ஒரு ஸ்டூல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. கார்பெண்டர் ஒரு ஸ்டூல் பண்றாருன்னா, அந்த ஸ்டூல் முதல்ல அவருக்கு பிடிக்கணும். ஒரு சிற்பி ஒரு சிலைய வடிக்கிறான்னா, அந்த சிலை அந்த சிற்பிக்கு பிடிக்கணும். அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும். நுணுக்கத்தோடு செய்ய வேண்டும். அந்த வேலையின் நுணுக்கங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஃபர்ஸ்ட்டு சிலை செய்யும்போது நெறைய கஷ்டங்கள் இருக்கும். நெறைய தவறுகள் இருக்கும். 2வது சிலை, 3வது சிலை, 4வது சிலை. ஒவ்வொரு சிலையும் அவருக்கு ஒரு படிப்பினை. நெறைய கத்துட்ருப்பார். ஒரு 100வது சிலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருவாரு. அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை நாம் தேடுதலில் இருக்கும் பொழுது, இப்ப நான் கீதைய 2வது தடவ படிக்கிறேன் அப்படின்னா, 2வது தடவ படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் புரிகிறது. எனக்கு சில விஷயங்கள் இதில தெரிகிறது. இப்ப உங்க கூட நான் பேசும்போது எனக்கு சில விஷயங்கள் அதில எனக்கே புரியுது. ஓ! இந்த விஷயம் நம்ம அப்ப படிக்கும்போது புரியல. இப்ப நமக்கு இது புரியுது. ஸோ மோகத்தை எப்படி விட வேண்டும்? ஆசையை எப்படி விட வேண்டும்? என்பதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். அப்போ ஆத்மா எது? அனாத்மா எது? என்று பிரித்து பார்த்து, இப்ப ஆத்மான்னா என்ன? அனாத்மான்னா உடல். இப்போ உடல் வேறு, ஆத்மா வேறு. நாம உடல் இல்லை. நாம ஆத்மா. உடல்ங்கிறது பிரகிருதி தன்னுடைய குணங்களின் மூலம் 23 அ தத்துவங்களினால் ஆக்கப்பட்டது தான் இந்த சரீரம். அப்ப இந்த சரீரத்தை யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த சரீரத்துக்கான செயலை யாரு செய்ய முடியும்? பிரகிருதி தான். அதை சார்ந்த குணங்களும், அதை சார்ந்த அந்த 23 தத்துவங்களும் தான் செய்ய முடியுமே ஒழிய, எந்த செயலையும் நீயோ நானோ செய்வதில்லை. அப்போ நான் ஆத்மா. நான் உடல் இல்லை. உடலை யாரோ இயக்குறாங்க. அந்த உடல் யாரோ வேலை செய்றாங்க. உலகத்தில பிறக்க வச்சிருக்காங்க. என்னோட ஆத்மா அதுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கு. அந்த உடல் மூலமா சில கர்மாக்களை செய்ய வைக்கிறார்கள். அந்த கர்மாக்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
அந்த கர்மாக்களை எல்லாம் செய்து முடித்த பின் நான் இந்த உடலை விட்டு என்னுடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போய்விடும். இதுதான் நியதி. அப்போ ஆத்மா வந்து டெம்பரரியாக ஒரு உடலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பிரகிருதியும் அதன் குணங்களும் அதன் 23 மூலக்கூறுகளும் சொல்லக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வேலை இது இல்லை. என்னோட வேலை திருப்பி பகவான்கிட்ட போயிடணும். அவரை நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஞானத்தை அடைவது தான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ ஞானி யாரு அஞ்ஞானி யாருங்கிறத சொல்லிட்டோம். அதாவது மனித மனம் மிகவும் மோகத்தை அடைகிறது, விவேக சக்தி மழுங்குகிறது, ஆத்மா எது அனாத்மா எது என்று பிரித்து பார்த்து தன்னை சரீரத்திற்கு வேறான தூயதான ஆத்மா அல்லது பரமாத்மாவுடைய சாஸ்வதமான அம்சம் என்று அறியாதவர்கள் அஞ்ஞானிகள். இதை அறிந்தவர்கள் ஞானிகள். இப்போ அஞ்ஞானி தன்னை கர்த்தா என்று நினைக்கிறான் அப்படின்னு ஏன் கூறுறீங்க? அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஞானி இல்லாத அந்த அஞ்ஞானி நான் தாங்க இந்த செயல் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஏன் நினைக்கிறான்? அவன் ஏன் அப்படின்னு நினைக்கிறான்? இப்போ உண்மையில் ஆத்மாவுக்கு கர்மங்களோடு சம்பந்தம் இல்லாத போதிலும் அஞ்ஞானி 23 தத்துவங்கள் அடங்கிய இவ்வுடலில் தான் என்னும் அபிமானம் கொண்டு அதன் மூலமாக, அதாவது உடல் மூலமாக செய்யப்படும் கர்மங்களுடன் தன் சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி தன்னையே அந்த கர்மங்களை செய்பவனாக எண்ணிக்கொள்கிறான். அதாவது நான் நிச்சயம் செய்கிறேன், நான் சங்கல்பிக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் சாப்பிடுகிறேன் என்று ஒவ்வொரு செயலும் தன்னாலேயே செய்யப்படுவதாக நினைத்து கொள்கிறான். அதன் காரணமாகவே செயல்களோடு அவனுக்கு பந்தம் ஏற்படுகிறது. மேலும் அந்த செயல்களின் பயனை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் அவன் இறப்பு பிறப்பு என்ற சம்சார சக்கரத்தில் சுழல நிகழ்கிறது. இப்போ நம்ம இந்த 23 தத்துவங்களால் குணங்களின் அடிப்படையில் பிரகிருதி தான் இந்த சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த சரீரத்துக்கு சொந்தமல்ல என்று என்னதான் நாம் கூறினாலும், நாம் அஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் தூங்குறேன், நான் தூங்கினேன், நான் சாப்பிட்டேன், நான் போனேன், நான் நடந்தேன், நான் உட்காந்தேன், நான் விளையாடினேன், இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் தான் இதை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது? இந்த கர்மாக்களோடு நமக்கு ஒரு பந்தம் உருவாகி விடுகிறது. இப்போ ஒரு செயலை நம்ம பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ எத்தனை பேர் கேட்பாங்க? இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு புரியும்? ஏன்னா இது நான் தானே பண்ணுறேன், நான் தான் எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோவை பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு பந்தம் இதில் க்ரியேட் ஆகுது. சார் நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க சார், நல்ல பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாப்பினஸ். பரவாயில்ல சார், ஏதோ பேசியிருக்கீங்க, எல்லாரும் தானே சார் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, அவ்வளோதானே சார் அப்படின்னா சரி ஓகே. ஒன்றுமே புரியல சார், நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க போல இருக்குது, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது பேசுகிறீங்க, நமக்கு எல்லாம் சரிப்பட்டு வரா சார், நமக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னா வருத்தம். அப்போது இந்த ஒரு செயல், நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேங்கிறது ஒரு செயல். ஆக்சுவலாக இந்த செயலை பண்ண வைக்கிறது யார்? நான் கிடையாது. இந்த பிரகிருதி, இந்த உலகம் இந்த மாதிரி ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண இந்த 4 பேருக்கு போய் சேரட்டுங்கிறத என்ன கருவியாக வச்சு தான் பண்ணுதுங்கிற உணர்வு எனக்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் எனக்கு இந்த செயலில் பந்தம் இருக்காது. இந்த வீடியோ ரீச் ஆனால் என்ன, ரீச் ஆகலைன்னா என்னங்கிறத பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? என் கடமையை நான் செய்கிறேங்க. எனக்கு ஏதோ ஒரு உந்துதல் வந்தது, இப்போ அந்த வீடியோவை பண்ணணும்னு எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல் வந்ததுனால தான் நான் பண்ணுறேன். என்னை ஒரு அசைன்மெண்ட்டாக மாதிரி எனக்கு யாரும் இதை கொடுக்கல. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு கீதாவை பற்றி ஒரு 15 வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, எனக்கு செக் பண்ணணும், ஒரு 15 வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு இதை ஒரு டாஸ்க்காக யாரும் கொடுக்கல. இப்போது நான் ஒரு மீடியாவுக்கு ஒர்க் பண்ணுறேன், அவங்க என்ன மாதிரி இது ஒரு வீடியோ பண்ணிட்டு வாங்க, ஒரு வீடியோவுக்கு நான் இவ்வளோ காஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பிஸ்னஸ். அதுவும் ஒரு கர்மா தான். ஓகே, அவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணி நான் இதை கொடுக்குறேன், அப்போ நான் அதுக்கு காசு வாங்குகிறேன். அது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைக்கிது. நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கு அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோவுக்கு எவ்வளவு என்ன பேசி ஒரு காசு கொடுத்தாங்கன்னா அது அவங்க ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் தேர் ஜாப். அப்போ நான் என்ன நினைப்பேன், நம்ம வீடியோ பண்ணுறோமே, ஒரு 10 வீடியோ பண்ணுறோம், இவனுக்கு காசு கரெக்டாக கொடுப்பானுங்களா மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. நீ பண்ணுறத பண்ணு, காசு கொடுக்காது, உனக்கு வர்றது வரும். ஸோ அப்போ காசு, அப்போ எனக்கு ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் இதை இப்படி பண்ணுவேன்,
இவ்வளோதான் கொடுத்தா நான் இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வேலையை நம்ம நினைக்கக்கூடாது. பண்ணுகிற கர்மாக்களை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற அர்த்தம். தொடர்ந்து பேசுவோம்.